ஓம் சரவண பவ. முருக பக்தர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முருகனுடைய ஆறுபடை வீடுகளுக்கும் போய் தரிசனம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் கண்டிப்பாக இருக்கும். ஏன் நானே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணணும். ஏன்னா முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணணும். நானும் ஒரு வருஷமாக வேண்டுதல் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்னால் அங்கே போகவே முடியலை அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே போல் உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய படை வீடுகளுக்கு போகணும் அப்படிங்கிற என் ஆவல் கண்டிப்பாக இருக்கும் தானே. நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓம் ஆறுபடை முருகா துணை அப்படின்னு போடுங்க. அப்படியாவது நிச்சயமாக நம்ம முருகப்பெருமான் நம்மளை படை வீடுகளுக்கு அழைக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக முருகரை நம்ம நிறைய மந்திரங்கள், அதே போல் கந்தசஷ்டி, வேல்மாறல், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், திருப்புகழ், இப்படி ஏகப்பட்ட முருகனை வர்ணித்து பாடுற பாடல்கள், மந்திரங்கள் இருக்குது. அப்படி இதெல்லாம் தெரிஞ்சவங்க பாடுறாங்கங்க. இப்போ தெரியாதவங்க, பாமர மக்கள், இந்த மந்திரங்கள்லாம் அவங்க வாயிலே நுழையலைங்கிறவங்க என்ன செய்ய முடியும்? அப்போ அவங்களுக்கெல்லாம் முருகன் காட்சி கொடுக்கலங்கிறீங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு தாங்க முருகன் அப்படியே நேர்லேயே தரிசனம் கொடுக்குறாரு. நம்ம உள்ளம் உருகி ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா, ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம உண்மையாக உள்ளன்போடு கூப்பிடும்போது முருகப்பெருமான் நிற்பாருங்க. நம்மளால் முடிஞ்சால் மந்திரத்தை கற்றுக்கிட்டு மந்திரங்களை பாடலாம். இல்லையா, ஓம் முருகா, ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தியே ஏற்படும். உங்களால் முடிஞ்ச அளவு ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை எந்த நேரமும் நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அது 1,00,000 முறையை தாண்டும்போது அந்த மந்திரத்துக்கே ஒரு சக்தி வந்துடும். உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் வாக்காக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையும் வளமாக இருக்கும். அதே போல் 6 படை வீடுகளையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் நீங்கி, துன்பங்கள் நீங்கி, நமக்கு மன அமைதியும் கிடைக்கும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி, கடன் நீங்கி, நமக்கு ஒரு வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு யோகிகளும் சித்தர்களுமே சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த 6 படை முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே முருகப்பெருமான் முன்பு நின்று சங்கல்பம் பண்ணி மனதார வேண்டிக்கோங்க. அப்பா முருகா, என்னால் முடிஞ்ச அளவு உன் 6 படை வீட்டையும் நான் தரிசிக்கணும், குடும்பத்தோடு தரிசிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவள் அவங்க வீட்டுக்காரோட பிரிஞ்சு இருந்தா. நான் தான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். 1.5 வருஷமாக பிரிஞ்சு இருந்தா. அவள் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகணும், நான் மட்டும் தனியாக டிக்கெட்டு போட்டிருக்கேன், நான் திருச்செந்தூர் போக போகிறேன், அவரெல்லாம் இனி என்னோட சேர மாட்டார், டைவர்ஸ் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே என்கிட்ட ஒரு விரக்தியாக சொன்னான். ஆனால் நான் அவள்கிட்ட அடித்து சொன்ன ஒரே வார்த்தை, நீ இன்னைக்கு இல்லை, உன் வாழ்க்கையில் என்றைக்கு அவர் ஒன்று சேர்றாரோ நிச்சயமாக அவர் ஒன்று சேர தான் போகிறாரு. என்றைக்கு அவர் உன்னோட ஒன்று சேர்றாரோ அன்னைக்கு தான் நீ திருச்செந்தூர் போகணும். நீ குடும்பத்தோடு தான் திருச்செந்தூர் போகணும். அவளுக்கு ஒரு பாப்பா இருக்குது. நீ குடும்பத்தோடு தான் திருச்செந்தூர் போகணும். அதுக்கிடையில் நீ தனியாக திருச்செந்தூர் போகக்கூடாது அப்படின்னு அவள்கிட்ட அடித்து சொன்னேன். நிச்சயமாக நானும் இந்த கந்தசஷ்டியை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். என் வாயிலேருந்து வர வார்த்தையும் முருகனுடைய வாக்காக இருந்து அவளுக்கு பழிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5-2 வருஷத்துக்கு இடையில் இப்போ அவங்க வீட்டுக்காரோட இப்போ 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ குடும்பத்தோடு இப்போ இந்த தைப்பூசத்துக்காக டிக்கெட்டும் போட்டிருக்காங்க ட்ரெயினில். குடும்பத்தோடு நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம் துர்கா, நீ சொன்ன கண்டிப்பாக எங்களுக்கு அது நடந்துட்டு உன் வாக்கு படிச்சுட்டு துர்கா அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே நின்று சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக முருகனுக்கிட்ட நீங்கள் விளக்கேற்றி வைக்கும்போது மனதார ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணிங்க. எனக்கு ஒரே ஆவலாக இருக்குது முருகா, இந்த 6 படை வீட்டையும் நான் தரிசிக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு முருகா அப்படின்னு நீங்கள் மனதார சங்கல்பம் பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களால் அந்த 6 படை வீட்டையும் உங்களால் தரிசிக்க முடியும். அந்த முருகப்பெருமானே அதற்கான வழியையும் உங்களுக்கு காட்டுவாருங்க. இப்போ வாங்க நம்ம 6 படை வீட்டோட சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் படை வீடு தாங்க திருப்பரங்குன்றம். தெய்வானையை மணந்த தலம். அது முருகன் பார்த்திங்கன்னா அந்த திருமண கோலத்தில் காட்சி கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் திருமண தடையாக இருக்கும், அவங்களுக்கு வரன் அமையவே அமையாது.
பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயசு கூடிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமணத்தடை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அந்த திருப்பரங்குன்றம் போய் அங்கே முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடிய விரைவிலேயே நிச்சயமாக ஒரு நல்ல வரன் அமையும். அதே போல் 2ஆம் படை வீடு தான் திருச்செந்தூர். சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த தலம் தாங்க திருச்செந்தூர். அங்கே நமக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோதோ எதிரி தொல்லை இருப்பாங்க. அது தொழில்லையும் எதிரி இருப்பாங்க. அதே போல் நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா பக்கத்தில் பங்காளியா அந்தண்டா சொந்தம் பந்தம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குன்னு ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கு எதிரிகள் நிச்சயமாக இருப்பாங்க. அந்த எதிரிகளை அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் மண்ணை மிதித்தாலே நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. புதுசாகவும் எதிரிகள் நமக்கு முளைக்க மாட்டாங்க. அடுத்ததாக 3ஆவது படை வீடு தான் பழனி. அது தைப்பூசத்துக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம். இப்போ எல்லாருமே பாத யாத்திரையாக முருகனுக்கு மாலை போட்டு இப்போ பழனியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உற்சாகமான இடமா இருக்கும். சித்தர்கள் வாழ்ந்த தலம் தாங்க பழனி. அதனால் பார்த்திங்கன்னா நோய் தீர்க்கும் தலமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் தீராத நோய் நொடி இருக்குது, குடும்பத்தில் யாருக்காவது நோய் நொடியோடு இருக்கிறீங்க அப்படின்னு நிச்சயமாக பழனிக்கு போயிட்டு அங்கே ஒரு நாள் அங்கே தங்கிட்டு வாங்க. உங்களுடைய நோய் நொடிகளெல்லாம் விலகும். அதே போல் 4ஆம் படை வீடு சுவாமிமலை. பிரணவத்தின் பொருளை ஈசனுக்கே உபதேசித்த தலங்க. தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட தலம் தான். நமக்கு இப்போ பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் படிக்கிறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க படிப்பு, வேலை, வாழ்க்கை அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் நல்லா அமையணும், அந்த பிள்ளைங்க பொறுப்பாக புத்திசாலித்தனமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சுவாமிமலை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த பிள்ளைங்க அவ்வளோ பொறுப்பாகவும் நல்லாவும் படிப்பாங்க. அடுத்ததாக திருத்தணி 5ஆம் படை வீடு. முருகப்பெருமான் கோபம் தணிந்து வள்ளி தெய்வானையோடு அமர்ந்த தலமாக இருப்பார். அவ்வளோ ஒரு மனக்கோலத்தில் வள்ளி தெய்வானை 2 பேரோட தம்பதி சமேதராக காட்சி கொடுக்கக்கூடிய இடம்தான் திருத்தணி. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்திங்கன்னாலும் எப்படியோ அவங்களுக்குள்ள சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க சுமூகமாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பாகவும் பாசமாகவும் அவங்க வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக திருத்தணி போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு போகணும். எங்கே போனாலும் குடும்பத்தோடு போங்க. அப்போ தான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் தீர்ந்து குடும்பம் நல்லாயிருக்கும். உங்களுடைய தலைமுறைகள் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பழமுதிர் சோலை. ஔவைக்கு உலக வாழ்க்கைக்கு மெய்ஞானம் அவசியம் அப்படிங்கிறத உணர்த்திய தலம் தான் பழமுதிர் சோலை. அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே மெய்ஞானத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான இடம்தான் பழமுதிர் சோலை. அங்கே போயிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது. நான் பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலைக்கு நான் பழமுதிர் சோலைக்கு போனப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரியலை, அங்கே நிறைய பார்த்திங்கன்னா குரங்கு, அவ்வளோ குரங்குங்க. கையில் பர்ஸு எதை வச்சுருந்தாலும் டக்குன்னு பிடுங்கிட்டு போயிடுது. பழம் எதை வச்சுருந்தாலும் எனக்கு தெரியவே இல்லை. கையில் நான் இப்போ அந்த அர்ச்சனை பொருள் தான் வாங்கிட்டு போயிருந்தேன். பார்த்திங்கன்னா பையோடையே பிடுங்கிட்டு போயிட்டேங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ஃபோனு, பர்ஸு எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு ரொம்ப பாதுகாப்பாக தான் வராங்க. அதனால் அதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. இருந்தாலும் நமக்கு போகிறப்ப அதெல்லாம் தெரியாது பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். அதே போல் எல்லா 6 படை வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் பூஜை அறையில் நின்று முருகப்பெருமானுக்கு முன்பு தீபம் ஏற்றி வைக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் தினம் பூஜை அறையில் விளக்கேற்றுறீங்கல்ல, அப்போ நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கோங்க, வாழ்க்கையில் நான் ஒரு முறையாவது 6 படை வீட்டையும் நான் தரிசிக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நடக்கும். எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேலத்தில் முத்துமலை முருகன்னு பழனி மலேசியா முருகனுக்கு நிகராக ஒரு உயரமான சிலை வச்சுருந்தாங்கல்ல, அந்த வச்ச புதுசில் பார்த்திங்கன்னா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இவ்வளோ உயர சிலை, அதை நம்ம கண்கொள்ளா காட்சியாக நேரில் நின்று பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி ஃபோனில் இப்படி வீடியோவில் பார்க்கும்போதே இப்படி இருக்க அவ்வளோ அழகாக இருக்கிறாரே, நம்ம இதை எப்படி தரிசிக்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதுக்கு நான் என்ன செஞ்சேன், இதே போல தான் பூஜையில் நின்று மனசார வேண்டிக்கிட்டேன், அப்பா முருகா இந்த கோலத்தை நான் நேராக நின்று தரிசிக்கணும் முருகா, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு முருகா அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தேன். நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னமோ, எங்கள் வீட்டுக்காரர் உண்மையாக சொல்கிறேன், சரி வாங்க கிளம்புங்க எல்லாரும் குடும்பத்தோடு போய் சேலத்தில் இருக்க அந்த முத்துமலை முருகனை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அவங்களே, ஏன்னா நம்மளா போய் அவங்கள பிடிவாதம் பண்ண முடியாது, அவங்களாவே கூப்பிட்டு எங்களை அழைச்சிட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம் நான் பார்த்தேங்க.
அது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம வைக்கக்கூடிய சங்கல்பம் தான் நம்மளை ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சங்கல்பம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் ஆறுபடை முருகா துணை.